ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் ஊழியங்களின் சார்பாக காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். 2 தவறு. 1, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி விடுகிற ஒரு வாழ்வு. 2வது, ஆண்டவருடைய அன்பிலே இருந்தாலும் அவர்கள் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் அங்கே நிலைத்திருக்க முடியாதபடி, ஒரு வெடிப்புள்ள தொட்டியிலே தண்ணீர் ஊற்ற ஊற்ற தண்ணீர் வீணாய் போகும், அது நிரம்பாதது போல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்தாலும் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாதபடி வெறுமையாகவே நம்மை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் நம்முடைய இருதயமாகிய நம்முடைய வாழ்வு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கி இராதபடி வழிந்தோடுகிறதா இருக்கிறது. இதனாலேயே நம்முடைய வாழ்வு சோர்ந்து போய் வழி தெரியாமல் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே அவரிடத்தில் மறுபடியும் திரும்பி வருவோம். என் ஜனங்கள் என்னை விட்டு, அதாவது ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மறுபடியும் நம்மை சேர்த்து கொள்ள இந்த காலை வேளையிலே ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் யாரானாலும் சோர்ந்து போன நிலைமையிலே ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரோ மாட்டாரோ என்கிற ஒரு டயலமாவில் நீங்கள் இருப்பீர்களானால் இப்பொழுது கண்களை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் மறுபடியும் உங்களை அழைக்க விரும்புகிறார். இரக்கமும் அன்பும் கிருபையும் நீடிய சாந்தமும் உடைய எங்கள் கடவுளே, ஆண்டவரே, நான் சோர்ந்து போய் நிற்க உம்மை விட்டு விலகிவிட்டேன், உம்மை விட்டு தூரமாய் போய்விட்டேன். வேத வாசிப்பை நிறுத்திவிட்டேன், ஜெபம் பண்ணுவதை நிறுத்திவிட்டேன். ஆண்டவர் மறுபடியும் என்னை சேர்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த தீமை செய்த என்னை மறுபடியும் தேடி வந்திருக்கிறீரப்பா. இந்த காலை வேளையில் மறுபடியும் எங்களை சந்தித்து எங்களை தொட்டு எங்களை உயிர்ப்பியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.